பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடி போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது தேரையர் சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல். அதுவும் பதார்த்தத்தை பற்றியோ மருந்தை பற்றியோ வசியத்தை பற்றியோ மாந்திரிகத்தை பற்றியோ இல்லை, ஆற்றை பற்றி. ஆறு என்றால் தண்ணி பாயக்கூடிய ஒரு வெளி, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு குணம் உண்டு என்று அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த காலத்திலேயே நிரூபணம் பண்ணியிருக்காரு. அதற்கான ஆதார பாடல் அது என்னன்றதை படிக்கிறேன், அதுக்கு பின்னாடி அதுக்கான பயன்கள் என்னதை பார்ப்போம். பாடலானது: தாம்பிர பன்னிப்பு புலனார் சர்வஜிரம் பித்து விழித்தும் பிரமு காய்ச்சல் சுவாச நோய் தேம்பி மிக கக்குவ கயமென்புருக்கி கைகாலெறி உடனே மிக்குரிதாங்களும் போம்பில். இதற்கான ஆதரவு பாடல் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறது தேரையர் அவர்கள் அருளிய பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலிலிருந்து ஒரு அற்புதமான பாடல். இதனோட பயன்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாம்பிர புலனாய்வு சர்வ ஜுரம் பித்து. இதை நம்ம அருந்தி வரதால் சர்வ ஜுரங்களும் பித்தம் சம்பந்தப்பட்ட நோயும் விலகும் என்று சொல்லியிருக்காரு. தூம்பிரமுட் காய்ச்சல் சுவாச நோய், கண் புகைச்சல், காய்ச்சல், சுவாச நோய் இவைகள் குணமாகும். தேம்பி மிக கக்குவ மென்புருக்கி கை கால் எறிவுடனே, கை கால் எரிச்சல், அது மட்டுமல்லாமல் எலும்புருக்கி என்று சொல்லக்கூடிய நோயும் குணமாகும். குறுந்தாக்களும் போம்பில். இதோடைய மறுபெயர்கள் பொருணை என்ற மறுபெயரும் இந்த தாமிரபரணிக்கு உண்டு. தாமிரபரணி அப்படின்னு இப்போ சொல் வழக்கில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது. தாமிர வருணி என்ற மறுபெயரும் இதுக்கு உண்டு. ஒவ்வொரு இதிகாசங்களும் புறங்களும் ஒரு பேர்கள் வந்தாலும் இந்த 3 பேர் கொஞ்சம் அதிகப்படியான பயன்பாட்டில் இருந்த ஒரு விஷயம். ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் கூட அநேக புறங்களிலும் கூட இந்த தாமிரபரணி ஆற்றை பற்றி சில பாடல்கள் உண்டு. தாமிர சக்தி, அதாவது காப்பர் இப்போ நம்ம சொல்கிறோமே அதுதான். அந்த தாமிர சக்தி அதிகமாக இருக்கிறதால தாமிர பரணி என்ற பெயர் வந்ததாகவும் அவர் சொல்கிறாரு. குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சியை நம்ம பார்த்துருப்போம். அது தாமிரபரணியுடைய ஒரு இணை யாருதான்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இதோட மருத்துவ குறிப்புகள் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இந்த நீரை அருந்துவதால் சர்வஜரம், பித்தம், கண் புகைச்சல், உள்காய்ச்சல், சுவாச நோய்கள், எலும்புரிக்கை, கை கால் எறிவு, அதிக தாகம் ஆகியவை நீங்கும் என்பது சித்தரின் வாக்கு. இது அந்த காலத்திலே குறிப்பிட்டது, ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஒரு தண்ணி எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தா பிஹெச் வேல்யூ பார்ப்போம், லேப் டெஸ்ட் கொடுப்போம், கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன மினரல்ஸ் இருக்குது, என்ன சத்துக்கள் அடையணும் நமக்கே தெரியாது. ஆனால் அந்த காலத்திலே நம்ம தேரைய சித்தர் அவர்கள் இந்த ஓடி இருக்கக்கூடிய ஆற்று நதியை வைத்து இவ்வளவு விதமான நோய்களை குணப்படுத்தலாம் என்று நிரூபணம் பண்ணியிருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கூடுமானவரை ஆறு, குளம், குட்டை, நீர்நிலைகளை பாதுகாத்து வாருங்கள். நன்றி.